எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு தலைவரை அதிமுக அழியும் அப்படின்னு சொன்ன டைம்லேயும் அந்த கட்சிக்கு வந்து ஒரு தலைமை தாங்கி ஏதோ ஒரு விஷயம் பண்ண ஒரு தலைவரை இப்படி ஒரு விமர்சனம் பண்ணி கேள்வி கேட்கறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வந்து அவ்வளோ பெரிய குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா ஜென்ரலாக எலெக்ஷன் டைம்ஸில் இந்த ஸ்டாலின் விசஸ் எடப்பாடி இதுதான் வந்து பயங்கரமான வார்த்தை போராக இருக்கும். எலெக்ஷனில் ஒருத்தர் மாற்றி மாற்றி திட்டிப்பாங்க. இது வந்து ஒரு போராக வந்து போயிட்டுருக்கோம். அடுத்த கட்டம் போய் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை திட்டுறாரு, விட்டால் இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து திட்டுவார் போல் அந்தளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஆம்புலன்ஸ் பிரச்சாரம் டைமில் ஆம்புலன்ஸ் வந்த கதையிலேருந்து இன்றைக்கி ஏடிஎம்கே இருக்கிற கண்டிஷன் வரைக்கும் எடுத்து வந்து திட்டிகிட்டு இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. சரி, ஃபஸ்ட்டு இன்னதான் மேட்ரு போயிட்டுருக்கு. நான் இந்த இடத்துல ஒன்றே ஒன்று கேட்குறேங்க. இப்போது கலைஞர் அவர்கள் அதிமுகவையும் வந்து எடப்பாடி மாதிரி ஒருத்தரை வந்து விமர்சனம் பண்ணுறாருன்னா அதுக்கு 100% வந்து தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அவர் அந்த காலத்துலேருந்து கட்சியில் இருக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாரு. ஓகே, இபிஎஸ் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணுறாரு, அதிமுக விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா ஓகே, அதை வந்து ஏற்றுக்கலாம். பட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு எந்த அளவில் ஒரு குவாலிஃபிகேஷன் பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. குவாலிஃபிகேஷன் இருக்குது, விமர்சனம் பண்ணலாம். பட் என்னவோ வந்து இபிஎஸ்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து விமர்சனம் பண்ணுறாரு. ஐயா, 1974 இபிஎஸ் அவர்கள் வந்து கட்சிக்கு வராரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்ததுக்கப்புறம் கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், இப்படி ஒரு பொறுப்புகளாக போயிட்டு 89 தான் தடவையாக எடப்பாடி அப்படிங்கிற தொகுதியில் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாரு எம்எல்ஏவா. சரிங்களா? அந்த கண்டெஸ்ட் பண்ண டைமில் வந்து வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 91 ரீஎலெக்ஷன் வருது, அப்பவும் வந்து வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பல தோல்விகளை சந்தித்து திரும்ப வந்து எடப்பாடி அந்த தொகுதியில் வந்து வின் பண்ணுறாரு. அப்புறம் இடைப்பட்ட காலத்தில் 1999 அந்த காலகட்டங்களில் இந்த ஜென்ரல் எலெக்ஷனில் திருச்செங்கோடு அப்படிங்கிற லோக்சபா எலெக்ஷனில் எம்பி ஆகுறாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி தொகுதியில் பல முறை தோக்குறாரு, பல முறை ஜெயிக்கிறாரு. 2011, 16, 21 இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து வந்து எம்எல்ஏவாக வராரு. ஹேட்ரிக் ஹிட் அடிக்கிறாரு. அழிஞ்சு போக போகிற கட்சின்னு சொன்னக்கூடிய இந்த அதிமுகவை இடைத்தேர்தலில் எவ்வளோ ஒரு இதெல்லாம் வந்து நடந்தது. எப்படியாவது வந்து மெஜாரிட்டி கிடைக்காம தோக்கடிச்சு இடைத்தேர்தல்களை ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அப்போவும் வந்து ஸ்ட்ராங்காக ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. இன்றைக்கி அவர் வந்து பொதுச் செயலாளராகவும் அவர் வந்து தலைவராக இருக்கிறத ஓபிஎஸ் அவர்கள் விரும்பலை, செங்கோட்டையன் அவர்கள் விரும்பலை, டிடிவி அவர்கள் விரும்பலை, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க விரும்பலை. ஓகே தான், அது வந்து உண்மை, நம்ம எதுவுமே சொல்ல. பட் அவங்க விரும்பலை அப்படின்னாலும் சப்போஸ் அவங்க விரும்பி இருந்தால் 2021 எலெக்ஷன் அப்படிங்கிறது திமுக வின் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்களாம் வந்து பிரிஞ்சு கிடந்ததுனால தான் ஈஸியாக வந்து வின் பண்ணாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, இபிஎஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுனால தான் திமுக ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் இப்படியே தான் இருக்கணும், 100 வருஷம் நல்லா இருக்கணும், அவர் இப்படியே இதே மனநிலையில் இருக்கணும். ஏடிஎம்கேல பார்த்தோன்னா இந்த டீம் அந்த டீம் அப்படி இப்படின்னு வந்து தீபா டீமு, தீபா டிரைவர் டீமு, சசிகலா டீமு, ஓபிஎஸ் டீம்னு இத்தனை டீம் இருக்குது. இந்த டீம் எல்லாமே பார்த்தோம்னா அப்படியே வந்து பிரித்து கிடக்குது. இதை தான் வந்து இபிஎஸ் அவர்கள் விரும்புகிறாரு. அவர் இப்படியே இருந்தால் தான் சுலபமாக திமுக வின் பண்ணோம். அப்படி தான் 2019 வின் பண்ணிச்சு, 21 வின் பண்ணிச்சு, 26 வின் பண்ண போது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எல்லா விஷயமும் சொல்கிறாரு. எல்லாமே ஓகே, ஆனால் எல்லாமே சரிங்க. அது வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி தான். சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்து அதுக்கப்புறம் அவர் ஒரு காலேஜ் முடித்து ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு வந்து அதுக்கப்புறமா ஒரு விவசாயம் பார்த்து ஒரு கிளை செயலாளர்லேருந்து ஒரு பொறுப்பாக வந்து தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிறேன். சரிங்களா? அவர் வந்து பார்த்தோம்னா யாருக்கும் வந்து வாரிசு கிடையாது, எதுவும் கிடையாது. ஓகே, பட் நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு பெரிய விமர்சனம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு துரைமுருகன் அவர் விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா கூட நம்ம அதை தான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து என்ன குவாலிஃபிகேஷன், அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு பேரன் அப்படின்னு, ஸ்டாலின் அவர்களுக்கு மகன் அப்படின்னு, அப்போது நீங்கள் வர்றவங்க போகிறவங்க எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணுவீங்கன்னா, இப்போ நாளைக்கு இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணுவார், இப்போ வந்து ரெஜெயண்ட்டுக்கு சிஇஓ ஆகிட்டார், அதுக்கப்புறம் சினிமா ப்ரொடக்ஷன் பண்ணுவார், ஹீரோவாக நடிப்பார், திரும்ப வந்து அவரும் வந்து டெப்டி சிஎம்மா இல்லை எம்எல்ஏவாக நிற்கிறேன் டெப்டி சிஎம் ஆகிறேன் அப்படின்னு வருவார். ஃப்யூச்சரில் அவரும் வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு இந்த கட்சி மோசமாக போயிடுச்சே அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தான் இருக்குது. ஏன்னா பாருங்களேன், இவர் கேள்வி கேட்குறது தப்பு இல்லை, ஆனால் வேலிடாக கேட்கணும். ஒரு சாதாரண இத்தனை வருஷம் ஒரு 40 ஆண்டு கால அனுபவம் இருக்குது இபிஎஸ் அவர்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அசால்ட்டாக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்குறது ஏற்புடையதே இல்லை அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ அந்த லட்சணத்தில் தான் வந்து ஏடிஎம்கே வந்து இருக்குது அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். இது வந்து நம்ம அங்கே டிஎம்கேவை வந்து சொல்கிறதுக்கு இல்லை, ஏடிஎம்கேவோட இந்த அரசியல் அப்படிங்கிறது அப்படி இருக்குது. ஏன்னா பாருங்களேன், இன்னமும் பார்த்தோம்னா டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு சண்டை வந்து போயிட்டுருக்கு. இப்போ செங்கோட்டையன் வந்து போயிட்டுருக்காரு. இந்த மாதிரி ஒரு பிளவுகள் இருக்கிறது தான் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எப்படியாவது வந்து கிளியர் பண்ணி ஆகணும். இல்லைன்னா
அப்படி கிளியர் பண்ணால் மட்டும்தான் 2021 ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் 2026 இந்த பிளவுகளை வந்து சரி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு இன்பநிதி வருவார். வேறு வழி இல்லை, இன்பநிதி வருவார். வந்து பாருங்கள் எப்படி இருக்குது, எடப்பாடியால் தான் இந்த கட்சி இப்படி போயிருக்கு அப்படின்னு அவரும் வந்து பேச தான் செய்வார் ஒரு ஸ்டேஜ் போட்டு. வேறு வழியில் தமிழக மக்கள் கேட்டு தான் ஆகணும். அவங்க பேசுகிறதுல எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க கரெக்டான வேலிடான பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்களும் வந்து வச்சுருக்கீங்க. இது வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பாருங்கள் எப்படி இருந்த ஏடிஎம்கே, அதாவது ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணார், இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணுறாரு. நாளைக்கு இன்பநிதி ஸ்டாலின் அவர் வந்து இன்பநிதி அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுறாதீங்க ஐயா அப்படிங்கிறதா சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம், எடப்பாடியின் ஒரு ஸ்டார் தொகுதி கேண்டிடேட்டு இபிஎஸ் அவர்கள் என்ன பிரச்சனை ஏடிஎம்கேவுக்கு, ஏன் இப்படி போயிட்டுருக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ பிஜேபி வந்து மொத்தமாக வந்து விழுங்கிடும் அப்படின்னு வந்து ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஏடிஎம்கேவை. இல்லை ஏடிஎம்கே என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க, அட்லீஸ்ட் விஜய் மாதிரி ஒருத்தர் கூடயாவது வந்து கூட்டணி வச்சு ஏதாவது வந்து அப்படியாவது ஏதாவது பண்ணணும்னா அதையும் பண்ண மாட்டீங்க. சரி என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரியல. இதனால் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். சாரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நம்ம ஏதோ விமர்சனம் வந்து ஏதோ சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஏடிஎம்கேவோட கண்டிஷன் அப்படிங்கிறது. சரி எதுவோ நம்ம பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் மாதங்கள் கழித்து தான் வந்து தெரியும். அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் தயவுசெய்து பதிவு பண்ணிட்டு போங்க. அண்டு ஏன்னா வேறு வழி இல்லை, இந்த கண்டென்ட் அப்படிங்கிறது ஏடிஎம்கே என்ன மாதிரியான ஒரு பார்ட்டி நினச்சாலே வந்து கஷ்டமாக இருக்குது. சரி விடுங்க, பார்த்துப்போம். கம்பேக் வந்து கொடுப்பாங்க. ஒரு வாட்டியும் ஏடிஎம்கே இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த 2026 என்ன மாதிரியான கம்பேக் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.